ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் கூட இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லாரையும் வரவேற்கிறேன். நம் ஜெபத்தோடு இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா, பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர், அப்பா எங்களையும் அப்பா தேவரீர் நீர் அப்பா கண்ணோக்கி பார்த்து அப்பா இந்த இரண்டாம் கர்த்தாவே வாரத்தில் கூட எங்களை ஒன்று சேர்த்து உம்மை ஆராதிக்கும் துதிக்கும் நீர் கிருபை தந்ததற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா, ஆராதனை வந்திருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா இயேசுவே. கர்த்தாவே ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தாவே தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தாவை ஒவ்வொருத்தரையும் நீர் கர்த்தாவை பலப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க. இந்த ஆராதனை நேரம் முழுவதுமாக எங்களோடு இருந்துங்க. அப்பா அதே இந்த வாரத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே. எதிர்கொண்டு வரும் காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். நீரே எங்களை தாங்கி வழிநடத்துங்க தேவரீர். அப்பா பலப்படுத்துங்க. ஞானத்தாலும் அறிவினாலும் எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும், என்ன எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு கற்றுத்தாங்க, வழிநடத்துங்க. அப்பா தேவரீர் உம்முடைய கர்த்தாவே சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய சன்னதியில் கர்த்தாவே தேவன் அமர்ந்திருக்க கர்த்தாவே பலத்தை தாங்க தேவரீர். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. அப்பா தேவரீர் அப்பா இந்த ஆராதனை வேலை முழுதும் கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு முதல் பாடலாக உம்பாதம் பணிந்தேன் என்று ஒரு நல்ல பாடல், பழைய பாடல் தான், ஆனால் அது ஒரு அருமையான பாடல். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் பாடுவோம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் நாம் பாடுவோம். ஆண்டவரை நோக்கி. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே பரப்பொருளே, பரிசுத்தரே பரவசமே பரணே சருளே பரப்பொருளே. தேடினதால் கண்டடைந்தீர், பாடின பாடல்கள் நீதளித்தீர். தேடினதால் கண்டடைந்தீர், பாடின பாடல்கள் நீதளித்தீர். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தால், புதிய கிருபை புது கவியா. புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவேன். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவேன். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா ஆராதனைக்கு நேராக கண்களை மூடி ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் உள்ளம் பொங்குதே. ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பார். ஓ ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தில் உம் பாதத்தில் அமர ஆண்டவரே தேவரீர் இந்த நாளில் கூட எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவர் கேட்போம். We'll ask God, Lord, give me the strength, Lord. Give me the grace and mercy, Lord, hallelujah, to sit at your feet and receive, hallelujah. உடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தாவே தேவரீர் பெற்றுக்கொள்ள தேவரீர் அப்பா எங்களை பலப்படுத்துங்க. நீர் பரிசுத்தர் அப்பா தேவரீர். நீர் என்னென்றைக்கும் மாறாத வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. இந்த வேளையில கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே அப்பா பரிசுத்தரே மாறாதவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் வல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை மட்டுமாக நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தாவே உம்மையே கர்த்தாவை நோக்கி பார்க்க எங்களை நீர் பலத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. அப்பா தேவரீர் கர்த்தாவே இம்மட்டுமாக எங்களை நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே இது போன வாரம் முழுவதும் கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் எங்களை வழிநடத்தி வந்தீர், அதற்காக நன்றி. பெரிய ஆபத்து நேராமல் கர்த்தாவே தேவரீர் சூழ்நிலைகள் அப்பா அதே மத்தியில் கர்த்தாவே நாங்கள் தளர்ந்து விழுந்து விடாமல் கர்த்தாவே தேவரீர் அப்பா சட்டுன்னு கோபப்பட்டு எதுவும் பேசிவிடாமல் தேவரீர் அப்பா எங்களை காத்து கொண்டீரே, அதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. அம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. போன வாரம் முழுவதும் கர்த்தாவே தேவரீர் எங்களோடு இருந்தீர், சுகத்தையும் பலத்தையும் தந்தீர், ஆரோக்கியத்தையும் தந்தீர், அதற்காக நன்றி அப்பா. அம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரம் கூட கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா நீரே நல்லவர், வல்லவர், அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
நீர் அன்பானவர், அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் தேவனே, ஆருயிரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நீர் அன்பின் தேவன், ஆருயிரே, எங்கள் நேசரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் உயிரான இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் உயிர் அப்பா கர்த்தாவே. எங்களுக்கு ஜீவனை தந்த ஆண்டவர் இயேசுவே நீர் ஒருவரே அப்பா. தேவரீர் கர்த்தாவே, உம்மாலே எங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. வேதத்தில் அழகாக போட்டிருக்கு அப்பா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நித்திய வாழ்வு உண்டு என்று போட்டிருக்கிறோம் தேவரீர் கர்த்தாவே. நாங்கள் அதை பூர்ணமாக அப்பா முழுதுமாக விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நீர் எங்களுக்கு நித்திய வாழ்வை தருகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா இந்த வசனம் தியானிக்கிறேன். ராஜா இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான
உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நம்முடைய உயிர் நாடி நரம்பு அனைத்தையும் ஆண்டவரே இயேசுவே எனக்கு என்று சொல்ல வேண்டும் நாம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலை, எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் உயிராக இருக்கிறார். நான் he is my lifeline, he is my lifeline. என் உயிர் நாடி அவரே, என் உயிர் நாடி அவரே. நான் அவரை பற்றிக் கொண்டு நடப்பேன். இயேசுவே நீர் ஒருவரே. அப்பா, இந்த உலகத்தில் அனைவரும் கைவிடலாம் அப்பா தேவரே, அனைவரும் எதிராக திரும்பலாம். ஆனால் தேவனே அப்பா, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்த என் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே அப்பா, நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா என் உயிரான நீர் அப்பா, நீ என் உயிர் என்று சொல்லுவோம். நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், என் உயிர்மா நீ அப்படி சொல்றோம். என் மகனே என் உயிர் நீ அப்படி சொல்றோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீர் என் உயிராக இருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துக்கு கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நோக்கி பார்த்து உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் உங்களை எதிர்க்கிறார்களா? சூழ்நிலை உங்களை எதிர்க்கிறதா? சூழ்நிலை உங்களை எதிர்க்கிறதா? சுத்தி இருக்கிற நண்பர்கள், குடும்பத்தினர் உங்களை எதிர்க்கிறார்களா? வியாதி உங்களை எதிர்க்கிறதா? பிசாசான் உங்களை எதிர்த்து வரானா? பிசாசான் உங்களை எதிர்த்து நான் உன்னை என்ன பண்ற பாரு சொல்லி உங்களை சுற்றி வருகிறானா? கடனாளிகள் உங்களை சுற்றி வருகிறார்களா? பண கஷ்டம் நெருக்கடி உங்களை சுற்றி வருகிறதா? ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஹல்லேலூயா. என் உயிரான நீர் தானப்பா, என் உயிர் நீர் தானப்பா. தேவனே அப்பா, இந்த உலகம் என்னை வெறுக்கிறது. அதான் வேதம் சொல்கிறது. ஏன் உன்னை வெறுக்கிறது இந்த உலகம்? ஏனென்றால் என்னை அது வெறுத்தது. உலகம். Hallelujah. Why is the world hate you? Why does the world hate you? Because it hates God. ஆண்டவரை தெரியாமல், ஆண்டவர் பற்றி தெரியாமல் இருக்கும் ஜனங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை அறியாமல் இருக்கும் ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள். ஆனால் இயேசுவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதனால் தான் நாம் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பாடுவோம். எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த எதிர்ப்பு எனக்கு வந்தாலும், யார் எனக்கு எதிராக நின்றாலும் என் இயேசு எனக்கு பக்கமாய் நிற்பார் என்பதை நாம் இந்த பாடல் மூலமாக பாடிக்கொண்டிருக்கிறோம். பாடுவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வரிதான் பாடுகிறோம், ஆனால் அது பல அர்த்தங்கள் உண்டு. ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மை துதிப்பேன். என்
உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிற கர்த்தாவே. சூழ்நிலைகள் மத்தியிலே ஆறுதலான வார்த்தை யார் கொடுப்பாங்க? என்ன நோக்கி பார்க்கிறீங்களா? யார் இந்த ஆறுதலான வார்த்தையை தருவாங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். யார் இந்த வார்த்தையை கொடுப்பார்கள்? ஆனால் வசனம் அழகாக சொல்கிறது, என்னுடைய வார்த்தை தான் உனக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தை தான் ஆறுதல். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அதுதான் பாடுகிறோம். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா, இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. வசனம் வார்த்தை, ஆண்டவரே வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தை அவரே. இந்த உலகத்தில் வார்த்தையாக பிறந்தவர் அவர்தான். வானம் பூமியும் படைக்காததுக்கு முன்னாடி ஆண்டவர் வார்த்தையாக இருந்தார் என்று வேதம் யோவான் 1:1 சொல்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஞானமாய் இருந்தார், தேவனுடைய ஞானமாய் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருந்தார். ஹல்லேலூயா. தேவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரே பரிசுத்தராய் இருந்தார், தேவகுமாரனாய் இருந்தார், மனுஷ குமாரனாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடன் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்திலே அப்பா அன்யுன்யத்திலே நமக்கு ஆண்டவராக இருந்தார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான் என்று. ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் என்று சொல்கிற ஒவ்வொரு
ஒவ்வொருத்தரும் ஹல்லேலூயா பிதாவை காண்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆண்டவரை காண்கிறார்கள். இந்த நாளில் கூட நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்வோம், ஆண்டவரே அப்பா தேவரீர் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, தேவரீர் கர்த்தாவே, தேவரீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரோபாதா மஷந்தரபரி ஓரிபாதா ரிகபதோ. ஹல்லேலூயா Jesus Lord. Hallelujah hallelujah. O Rashindarabare Duramarahado Idurabada. Hallelujah Jesus Lord. Hallelujah 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 hallelujah. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு தெரியுங்களா? மாறாத அன்பு. ஓ ரீஷமாராத மாறாத அன்பு. இன்றைக்கு அன்பு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தின் அன்பு. நம்மை மறந்து விடுகிறார்கள் நிறைய பேர். நாம் செய்த உதவிகளை நிறைய பேர் மறந்து விட. நமக்கு கோபம் சில நம்ம செய்த உதவிகளை நிறைய பேர் மறந்துட்டாங்க.
நம்மை மறந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் எத்தனையோ காரியங்கள் நன்மையாக அவர்கள் செய்திருக்கலாம், அவர்கள் மறந்து விடுகிறார்கள். நம்மளே நாம் நிறைய பேரை மறந்து விடுகிறோம். நமக்கு உதவி செய்தவர்களை நாம் நினைவு பார்க்கறது நிறைய. நம்ம என்ன பண்றோம்? நம்ம மறந்து விடுகிறோம். நம்ம மறந்து விடுகிறோம். அப்பா ஏன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரை நோக்கி பார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது மாறவே மாறாது. ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன வசனம் என்ன சொல்கிறது தெரியுங்களா? நேசித்தேன், உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். He loved us before we loved him. நாம் நேசிப்பதற்கு முன்பதாக அவர் நம்மை நேசித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். யாரும் எனக்கு இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். Nobody is there. எனக்காக பேச யாரும் இல்லையே, யாருமே இல்லையே இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. யார் எனக்கு உண்டு என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் தேவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறவே மாறாது. ஹல்லேலூயா. என்றுமே குறையாதது அன்பு. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம் இந்த வேளையில். ஆண்டவரே, எல்லா ஆராதனையும், எந்த ஆராதனை இருந்தாலும் இருதயத்தின் ஆராதனை எப்பொழுதும் ஒப்பு கொடுப்பதில் தான் வந்து முடிய வேண்டும். எந்த ஒரு ஆராதனை உகந்த ஆராதனையாய் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். Lord, I surrender my heart, I surrender my body, I surrender my soul, I surrender my spirit to you, Lord. கர்த்தாவே தேவரீர், நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒப்பு கொடு, நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே தேவரீர். அப்பா, எனக்கு சூழ்நிலைகள் மாறி போலாம் அப்பா தேவரீர். எதிராளிகள் என்னை நோக்கி வரலாம், கடனாளிகள் என்னை நோக்கி வரலாம், என் கூட இருக்கிறவர்களே எனக்கு எதிராக திரும்பலாம். சூழ்நிலைகள் மோசமான நிலைமையில் இருக்கலாம். நம்பிக்கையே இல்லை, இது நடக்கவே நடக்காது என்ற சூழ்நிலை இருக்கலாம். நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இதை நாம் கடந்துதான் செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நேரங்களில் ஆண்டவருடைய மிகப்பெரிய அன்பை நாம் பார்க்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் மனிதன் விட்டு ஓடுகிறான், நம்மை விட்டு விலகுகிறான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகம் நம்மை பார்த்து சிரிக்கலாம் சில நேரங்களில்.
ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இந்த நேரங்களில்தான் நாம் ஆண்டவருடைய மிகப்பெரிய அன்பை புரிந்து கொள்ள முடியும். If you cling on to God, if you hold on to God at this worst situations, this worst times, மோசமான நேரங்களில், கொடுமையான நேரங்களில் ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தையும் அன்பையும் காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது எதிராளிகள், அப்பொழுது நம்மை கேலி செய்தவர்கள், அப்பொழுது நம்மை இப்போ தூரத்தில் பார்த்தவர்கள், அப்பொழுது சூழ்நிலைகள் பார்த்து ஆண்டவர் இவர்களை கைவிடவில்லை என்று சொல்லும். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவர் கரத்தில் எல்லா காரியங்களையும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் நம்ம அதை கையில் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும்னு யோசித்து அதை ஏதாவது செய்தால் ஆண்டவர் நீ தான் சால்வ் பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன். அதனால தான் எப்பொழுதும் நான் சொல்வது, ஆராதனை எப்பொழுதும் அர்ப்பணிப்பில் முடிய வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அர்ப்பணிப்பில் முடிய வேண்டும். you have to surrender God. ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஒப்பு கொடுங்க, இருதயத்தை திறந்து கொடுங்க. ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கிட்ட ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். லார்ட், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆண்டவரே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உமக்கு உகந்த பிள்ளையாக, உம்முடைய பிள்ளையாக தான் நான் நடந்து கொள்வேன். ஹல்லேலூயா. அப்பா, நீர் என்னை வழி நடத்துவீர், என்னை பாதுகாப்பீர், எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பீர். ஏனென்றால் உம்முடைய அன்பு பெரிதான, அது மாறாத அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்ப்பது வேலையில் கூட ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி கர்த்தாவே. தேவரீர் எங்களோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் அப்பா விடுதலையை தாங்க, சமாதானம், சந்தோஷத்தை தாங்க அப்பா. தேவரீர் அப்பா, இயேசுவே இப்படி வல்லமையில் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, கர்த்தாவே, யாரெல்லாம் கர்த்தாவே தேவரீர் என்னை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசம் உங்கள் மேலே வைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரோடும் பேசி அவர்கள் விடுதலை தாங்கப்பா தேவரீர். ஹல்லேலூயா. வியாதி அப்பா, பலவீனங்கள் அப்பா தேவரே, இயேசுவே நம்முடைய வல்லமையில நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த வியாதிக்கோ அந்த பலவீனத்துக்கோ அதிகாரம் கிடையாது. கிறிஸ்துவ குடும்பங்களில் கிறிஸ்தவன் என்ற நாமத்தில் வருகிறவன், இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வருகிறவன், இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறவன், ஹல்லேலூயா, ஒரு நாளும் அந்த வியாதி தொடக்கூடாது. அப்பா தேவரீர் கர்த்தாவே, நம்முடைய வல்லமையில நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் கர்த்தாவே. அந்த வியாதிகளில் சமாதானம் இல்லாமல் போகும் இடங்களில் அப்பா தேவரீர் நீர் சமாதானத்தை தாங்க தேவரீர். அப்பா தேவரீர் நீரே யெகோவா ஷாலோம் என்ற நாமத்தை உடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் சமாதானத்தை தருகிறீர். ஹல்லேலூயா. அதற்காக நன்றி அப்பா. நம்முடைய அன்பு பெரியது, நம்முடைய இரக்கம் பெரியது, அதற்காக நன்றி தேவரீர். இந்த நேரத்தில் கூட அனைவரும் நம்முடைய கரத்தில் கொடுக்குறேன் அப்பா, வழி நடத்தி பலப்படுத்து. அதே போல் கர்த்தாவே தேவரீர், இந்த நேரத்தில் வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நிற்கிறவே தாங்க. எங்கள் இருதயங்களை நாங்கள் கர்த்தாவை திறந்து கொடுக்க, வார்த்தையை கர்த்தாவை பெற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படி நடக்க நிற்கிறவே தாங்க. அடியானை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன். நீரே அப்பா எனக்கும் கற்றுத்தாங்க, வழி நடத்தி பலப்படுத்து. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் இந்த மாதம் முழுதும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கோம். என்னன்னா, ஐ ஆம் வேல்யூபிள் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். நான் கர்த்தருடைய கரத்தில் விசேஷித்தமானவன் என்ற தலைப்பில் நாம் இந்த மாதம் முழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் நம்ம குறிப்பாக ஒரு வசனத்தை மறுபடியும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். 2 வார்த்தைகள். நாம் அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன். இன்றைக்கு நாம் பார்க்கிற இன்றைக்கு இந்த வாரத்தில் இன்றைக்கு நம்ம செய்தி என்னவென்றால், டிவைன் அட்ராக்ஷன், தெய்வீக ஈர்ப்பு.
டிவைன் அட்ராக்ஷன், தெய்வீக ஈர்ப்பு. பார்த்தோன்னா ஆண்டவர் காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொண்டாராம். பாருங்கள், அப்போ என்னென்னா தேர்ஸ் அ டிவைன் அட்ராக்ஷன் தட் காட் இஸ் புல்லிங் அஸ் டுவர்ட்ஸ் ஹிம். பாருங்கள், ஒவ்வொரு வசனங்கள் ஏராளமாக தேவனுடைய அன்பை விளக்க. ஜெனிசஸ் ஆதியாகம் 1:1 நம்ம ரெவலேஷன் கடைசி புத்தகம், கடைசி வார்த்தை நான் மறுபடியும் வருகிறேன் கம்மிங் சூன் சொல்கிற வரைக்கும் எல்லா வசனங்களையும் நாம் நிச்சயமாக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் வகையாக நாம் பார்க்கலாம். That is God's love in each and every word and each and every verse. நீங்கள் எந்த வசனம் படித்தாலும் அதில் அன்பை நாம் பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய அன்பு. இந்த மாதத்தில் கூட நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவர் நம்மை விசேஷித்த விதமாய் நம்மளை நேசிக்கிறார். அவர் கரத்தில் நாம் எப்பொழுதும் அவர் நம்மை பிடித்து கொண்டு அவர் கரத்தில் நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாம் ஒரு வசனத்தை நம்ம படித்து நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பாருங்க, தான் வசனம் அழகாக ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பிதாவானவர் எப்படி ஒருவனை இழுத்து கொள்கிறாராம். drawing a person towards him. அப்போது இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் வார்த்தைகள் எல்லாம் பார்த்தால் என்னுடைய காரணத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன்றார். பிதாவானர் அவர் நம்மை முன்குறித்து அவர் இழுத்து கொண்டார். அப்போ பாருங்கள், ஒரு 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 பெரிய விஷயம் ஆண்டவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அதை இவர்கள்ட்ட பேசும்பொழுது ஆண்டவர் விளக்கி கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு புரியவில்லை. பாருங்கள், 41:2 படிப்போம். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் வானத்திலிருந்தே வந்த அப்பம், ஐ ஆம் த பிரெட் ஃப்ரம் ஹெவன் அப்படின்றார். அப்பொழுது இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஐடென்டிஃபையிங் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹூ ஹி இஸ் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் உலக பிரகாரமான பார்வையிலே இருக்கிறார்கள். எப்படி? இவருக்கு இவர் அப்பா, இவருக்கு இவர் அப்பா, இவருக்கு இவர் பிறந்தார், இவங்கெல்லாம் இங்கே தானே இருக்கிறாங்க. இப்படி உலகத்து காரியங்கள் அனைத்தையும் யோசித்து கொண்டிருக்கு. தெய்வீக காரியத்தை அவர்களுக்கு புரியவே இல்லை. தெய்வீக காரியம் எப்படி ஒரு மனிதன் பரலோகத்திலிருந்து வர முடியும் என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். வசனங்கள் வார்த்தைகளை மறந்து விட்டார்கள். ஏனென்றால் எலேஜா த கிரேட் ப்ராஃபிட், அவர் சாரியட்ஸ் ஆஃப் ஃபயர், அந்த நெருப்பில் இருக்கும் ஒரு ரதங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எலேஜாவை எடுத்துக்கொண்டார். எங்கே? பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அதையெல்லாம் விசுவாசிக்கிற இவர்கள், இந்த 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 பரிசேயர் சதிசேயர் இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் பரலோகத்திற்கு என்று நம்புகிறார்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு மனிதன் வந்தார் என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களோடு இருந்தபடியால் they are identifying Jesus Christ as a mere human and not from heaven. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த இடத்தில் ஆண்டவர் சொல்வது என்னன்னா, நான் என் அப்பா பிதாவானவர் யாரை இழுத்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் என்னை நம்புவார்கள். என்னை they can identify me என்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் எவ்வளோ முக்கியம். நிறைய பேர் பிதாவை ஏற்றுக்கொள்வதில்லை. நிறைய பேர், நிறைய டினாமினேஷன், நிறைய பிதாவை ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசுவே ஒரே ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். ஜீசஸ் ஒன்லின்னு சொல்லி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். இயேசுவே ஆண்டவர், எஸ்,
பட் இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுவ வார்த்தைகளை பாருங்கள். பிதாவானவர் அழைக்கிறார், அவர் இழுத்து கொள்கிறார், அதனால்தான் அவர்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிதாதான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுகிறார்கள். வேதம் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. வேதம் அழகாக சொல்கிறது, ஆண்டவர் பிதாவானவர் இழுத்து கொண்டார். அவர் யாரை இழுத்து கொண்டார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். படிப்போம். அதனால தான் இந்த வசனத்தை அவர்கள் முறுமுறுத்தார்கள். அதுக்கப்புறம் 44ஆம் வசனத்தை அதை தான் படித்தோம். இந்த சூழ்நிலை அவர் பரலோகத்தில் வந்தார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார், நான் எங்கள் பக்கத்து வீடு தாங்க அவர் எங்கள் பக்கத்து வீட்டில் தான், எங்கள் தெருவில் தான் இருந்தார். அவர் திடீர்னு பரலோகத்துலேருந்து வந்தேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி என்றாங்க. அப்போ பாருங்கள், த பீப்புள் ஆர் ஐடென்டிஃபையிங் ஜீசஸ் இந்த வேர்ல்ட்லி மேட்டர் அண்ட் த வேர்ல்ட்லி ஸ்டேட்டஸ், உலக தரத்திலேயே ஆண்டவரை பார்க்கிறார்கள். இன்றைக்கி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளம், நாம் ஆண்டவரை உலக தரத்தில் வைத்து, ஆண்டவரை உலகத்தின் காரியங்களை வைத்து அவரை ஜட்ஜ் பண்ணுறோம். எதற்கேற்றாலும் இப்போல்லாம் பார்த்தீங்க, எதற்கெடுத்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்து இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி அவருடைய நாமத்தை ரொம்ப எல்லா காரியத்திற்கும் உலக ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதே தான் அன்றைக்கும் அவர்கள் செய்தார்கள். அவருடைய நாமத்தை, அவருடைய ப்ரொக்ளமேஷனை, அவருடைய அத்தாரிட்டியை எல்லாவற்றையும் என்ன பண்ணார்கள், கொண்டு வந்து அவர்கள் பார்க்கும் பார்வையில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். உலகத்தின் காரியங்களை சேர்த்து நாம் ஆண்டவரை கொண்டு வந்து சேர்த்துக்கிறோமா? அப்படி செய்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து பிதாவானவர் உங்களை இழுத்து கொள்ள மாட்டார் என்று அப்படிதான் நீங்கள் சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள்லாம் என்னை ஆண்டவராக ஐடென்டிஃபை பண்ணல, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று ஐடென்டிஃபை பண்ணல, என்னை தேவகுமாரன் என்று நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணல. ஆண்டவருடைய நாமத்தை எல்லா உலக காரியத்திற்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எதெடுத்தாலும் இயேசுவின் நாமத்தை, எதெடுத்தாலும் ஆண்டவருடைய நாமத்தின் தரத்தையே குறைத்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் அழகாக சொன்னார், பிதாவானவர் அழைக்கவில்லை என்றால் இவர்கள் யாரும் என்கிட்ட வர முடியாது. பிதாவானவர் தான் அவர்களை அழைக்கிறார் என்று சொல்கிறார்கள். 44, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ள. அப்போ பிதாவானவர் ஆண்டவர் நம்மை இழுத்து கொள்ள வேண்டும். எப்படி நம்மளை இழுத்து கொள்வார்? எப்படி நம்மளை சந்தேகம் இருக்கிறவர்கள், பெருமை இருக்கிறவர்கள், பொறாமை இருக்கிறவர்கள், கோபம் அடைகிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள், இவர்களெல்லாம் இழுத்து கொள்கிறாரா ஆண்டவர்? யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்ப்போம். யாரை ஆண்டவர் இழுத்து கொள்கிறார்? அவருக்கேற்றபடி சரியாக வாழுகிறவர்களை ஆண்டவர் இழுத்து கொள்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இழுத்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறவர்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இழுத்து கொள்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே இதெல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளையும் பிதாவானவர் இழுத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்தில் அழகாக போட்டிருக்கு. 45ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று, எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிற எவனும். அப்போ யூ ஹாவ் டு பி டாட், you have to listen and you have to learn. 3 வார்த்தைகள் இங்கே வேதத்தில் அழகாக போட்டு இருக்கிறது. ஆங்கில வார்த்தையில் பார்த்தோன்னா listen, learn and be taught by God.
கர்த்தரால் கற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஜெபிக்கிறேன், நான் உபாசிக்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. கற்றுக்கொள்ள விரும்புவதே இல்லை. யாராவது ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லி பாருங்கள், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன, நம்ம இன்றைக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும். சின்ன வயசுலேருந்து நாங்கள் பைபிள் படிக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். எது பேதுரு மீன் பிடிச்ச கடையா, எங்களுக்கு நல்லா தெரியும். எது சீனாய் மலையிலேருந்து எல்லாம் போன அதில் போனாங்களா, அந்த கதை எங்களுக்கு நல்லா தெரியும். எகிப்துலேருந்து வெளியே வந்த கதை அது நல்லா தெரியும். 10 கட்டளைகள் கதை நல்லா தெரியும். இப்படி எல்லாவற்றையும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க, ஆண்டவர் கற்றுக் கொடுக்க இடையூறாய் நம்மளே இருக்கும். ஆண்டவர் அழகாக இங்கே சொல்கிறார், பிதாவானவர் சொல்லி கொடுக்க, கற்றுக் கொடுக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். To be taught by God, you have to listen and learn. கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இன்றைக்கு நாம் செய்யும் காரியங்கள், நாம் கற்றுக்கொள்ளும் காரியங்களை விட்டு விடுகிறோம். We have become religious Christians, religious cyclic Christians. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பேட்டர்ன், ஒரு 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 வகையான ஒரு 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 என்ன சொல்கிறது, தினந்தோறும் செய்யும் காரியத்தில் ரிலீஜியஸாக மதம் சார்ந்த ஒரு ஆட்களாக, நான் வேதத்தை படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், சர்ச்சுக்கு போவேன், சபைக்கு போவேன், ஆலயத்துக்கு போவேன், படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆலயத்துக்கு போவேன். இந்த பேட்டர்னை உருவாக்கி கொண்டு நான் காணிக்கை போடுவேன். இந்த பேட்டர்னை சைக்கிளிக்காக வாரம் வாரம் செய்வதால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவர் புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க முன் வருகிறார் என்றால், டு பி taught by God அப்படின்னா, we are not available, our heart is not available. நம்ம அங்கே இல்லவே இல்லை, நம்ம இருதயம் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது, அதில் என்ன நிரப்புவது என்று தெரியவில்லை ஆண்டவருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இழுத்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் அவருடைய காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொள்ள வேண்டுமா? யூ ஹாவ் டு பி taught by God. கர்த்தரால் சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். அப்போது ஒருவர் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு நம் நேரத்தை கொடுக்க வேண்டும். நேரத்தை மட்டும் கொடுப்பது கிடையாது, அவர் சொல்வதை கேட்க வேண்டும், சொல்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், என்னுடைய மனைவி கீபோர்ட் கிளாஸ் போயின்னு இருக்காங்க. அந்த கீபோர்ட் கிளாஸ் போகிறாங்க அப்படின்னா அதை கற்றுக்கொள்வதுக்கு என்ன பண்ணணும்? நேரத்தை ஒதுக்க வேண்டும், வாரத்தில் 2 வாட்டி. அப்புறம் என்ன பண்ணணும்? அவர்கள் சொல்லுவதை கேட்டு லிசன் டு வாட் தேர் சேயிங். இப்படிலாம் வாசிக்கணும், இப்படி, ஓகே ரைட். அப்புறம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் எல்லா காரியத்திலும். ஆனால் ஆண்டவர் விஷயத்தில் நாம் அந்த காரியத்தை செய்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். ஆர் வி டாட் பை காட்? இல்லைனா ஏதாவது ஒரு மெசேஜை போட்டு விட்டு, பிரதர் நான் காலையில் எழுந்தோடனே, நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், நான் காலையில் எழுந்தோடனே இவருடைய மெசேஜை போட்டு விட்டுறோம் பிரதர், அது ஓடினே இருக்கும், அவருடைய வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 7 மணி வரும்போது இவருது, 8 மணி வரும்போது இவருது, 9 மணி வரும்போது இவருது. இதெல்லாம் நாங்கள் தவறாமல் பண்ணுவோம். இப்படியே போவோம். நைட்டு 8, 9 மணிக்கு ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம், எல்லா ஜபங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் படுத்து விடுவோம். திருப்பி காலையில் என்ன பண்ணுங்க? திருப்பி அப்படியே தான் காலையில் திருப்பி எழுந்த பிறகு திருப்பி 6 மணிக்கு இதே தான் அவருடைய செய்தி வரும். திருப்பி காலையில் வராதா? ஆமாம் வரும், அதே தான். நாம் டிவிலேயோ தொலைக்காட்சியிலோ பார்க்குற செய்திகளோ, இல்லை மொபைலில் பார்க்குற செய்திகளோ, இல்லை நீங்கள் இப்போ வேறு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஏதோ இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லா செய்திகள், சர்ச்சில் போய் கேட்குற செய்திகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவசியம் தேவை. எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியம், கர்த்தருடைய வார்த்தை நல்லது தான். ஆனால் the point here,
நான் சொல்லும் காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களை இழுத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய காரியத்தினால் என்றால், நீங்கள் அவரிடத்தில் தனியாக அமர்ந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தின் ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வேதத்தை நிறைய வாட்டி முடிச்சிருக்காங்க. வேதத்தை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரதர் நான் 10 வாட்டி முடிச்சிருக்கேன், நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி முடிச்சிடுறோம் பைபிளில், அப்படிலாம் சொல்கிறாங்க நிறைய பேர். ஆமாங்க. ஆனால் என்னுடைய காரியம் என்னவென்றால், எல்லாரும் வேதத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கற்றுக் கொடுக்கதை நாம் காதால் கேட்டு லிசன் டு ஹிம் அண்ட் லேர்ன், கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ரிலேஷன்ஷிப். அப்போ ஒரு 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 டீச்சர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, அதை கற்றுக்கொள்ளும் மாணவனாக, கற்றுக்கொள்ளும் மாணவியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் ரிசல்ட் இருக்கும். அதே போல் தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் கற்றுக் கொடுக்கிறேன், நீ கற்றுக்கொள்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி வசனம் வார்த்தையை படித்து ஆண்டவரிடத்தில் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொல்கிறோம், ஆண்டவர் பிரதர் எனக்கு சரியாக தெரியல, பாஸ்டர் எனக்கு இதெல்லாம் சரியாக தெரியல, எனக்கு ஆண்டவர் பேச மாட்டேன்னு இருக்கிறார். அப்படி அல்ல. ஆண்டவர் எல்லாரிடத்திலும் பேசுகிறார். எல்லாரிடத்திலும் ஆண்டவர் பேசுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். முழங்காலிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை நான் கேட்டேன், இன்றைக்கு நீங்கள் இந்த மெசேஜ் மூலமாக என்கிட்ட பேசினீங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தை மூலம் எனக்கு கற்றுத்தாங்க. வேதத்தில் அடையாளங்களை காட்டுங்க, வேதத்தில் வார்த்தைகளை காட்டுங்க, அடுத்தபடியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டுங்கன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் வேதத்தில் வசனங்களும் வார்த்தைகளையும் காட்டுவார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது ஒரு 46ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழகாக சொல்றார். பாருங்க, 46 படிங்க. தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். பாருங்க, யாரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிதாவின் அன்பு. பிதாவின் அன்பை நான் பார்க்க வேண்டும், பிதாவின் அன்பை, கடவுளின் அன்பை நான் ருசிக்க வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான். ஹல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்கிறது. என்ன பிரதர், என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? இது பிதாவின் அன்பை தனியாக சொல்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பை தனியாக சொல்கிறீங்க. எல்லாம் ஒன்று தானே? எல்லாம் ஒன்று தான். ஆனால் வேறுபடுத்தி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிதாவின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லும்பொழுது, பிதாவை பார்க்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்து தான் தெரிகிறார். பிதாவை ஒருவரும் பார்த்ததில்லை. வசனம் தெளிவாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்கிறார். ஆனால் அப்போ பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் நாம் அன்பை பெறும் பொழுது, அது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் நமக்கு தேவை. ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் அன்பு பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால், பிதாவின் அன்பை பெற்றுக்கொள்கிறார், அது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் ஆணித்தரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்கள், அதான் ஆராதனையில் நாம் பார்த்து கொண்ட ஆராதனையில் கூட ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். உலகத்தின் அன்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பணம் காசு இருக்கிறவருக்கு தான் அந்த அன்பு. நம்மக்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்மை சுற்றி ஆட்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். எப்பொழுதும் நம்மை சுற்றி ஆட்கள் இருப்பார். எப்போ நம்மக்கிட்ட பணம் குறைஞ்சின்னு இருக்கோ, நம்மக்கிட்ட பணம் இல்லையோ, வசதி இல்லையோ, நம்மளால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும், பார்த்துனே இருந்தீங்கன்னா அப்படியே ஆட்கள் குறைஞ்சினே போயிடுவாங்க. உலகத்தில் இருக்கும் அன்பு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று செய்தவர்கள் இன்றைக்கு செய்ய மாட்டாங்க, நேற்று செய்தவர்கள் இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னு தெரியாது நமக்கு. ஏங்க நேற்றுக்கு உதவி செஞ்சீங்க, இன்றைக்கி செய்தீர்கள். இதுதான் மனிதனுடைய காரியங்கள். மனிதன் மாறிக்கொண்டே இருப்பான், இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கும் மாறாது. இதுதான் நமக்கு சமாதானமான வார்த்தை.
அதுதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன பார்த்துக்கொண்டும்? காட்ஸ் லவ் is given to us by Jesus Christ, to Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவின் அன்பை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் படிப்போம். இன்னொரு வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம், அதே யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். பாருங்க, ஆண்டவர் எப்படி, ஆண்டவர் அன்பு என்ன சொல்றார் அப்படின்னா, நான் அன்பு செலுத்துகிறேன், எனக்கு ஊழியக்காரன் யார்? யார் எனக்கு ஊழியக்காரன் என்றால் என்னை சேமிப்பவன். those who serve me, என்னை சேமிப்பவன். என்னை பின்தொடர்ந்து வருவன், those who follow me, என்னை பின்தொடர்ந்து வருபவன். நான் எங்கே போகிறேனோ அங்கே அவன் இருக்கிறான். those who stay with me, those who serve me, those who follow me, those who stay with me. ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் இந்த உலகத்தில் நான் பார்க்குற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. நம்மோடு சேவை செய்யவும் உதவி செய்யவும் வருவார்கள், ஆனால் கூடவே இருக்க மாட்டார்கள். நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள், பாதியிலே விட்டு போயிடுவாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை நம்மோடு பயணிக்க மாட்டாங்க. இன்னொரு கூட்ட ஜனங்கள் நம்மோடு சேமிப்பார்கள், பின்தொடர்ந்து வரமாட்டார்கள், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சில கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்தொடர்ந்து வருவாங்க. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்னாடி நிறைய பேர் வந்தார்கள். ஏராளமானவர்கள் இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்தார்கள். எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியே வந்தால் ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் பின்னாடி வருவாங்க. he had many followers. 12 சீஷர்கள் மட்டும் கிடையாது, அவர் பின்னாடி many followers. ஏராளமான ஜனங்கள் எப்பொழுதும் நெருக்கடியாக அவரை பின்தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார், அவரை சேமித்து கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு ஏராளமான பெண்களும் ஆண்களும் அவர் பின்னாடி வந்துனே இருந்தாங்க. அதான் வேதம் சொல்கிறது தெளிவாக. ஆனால் அவரை பின்தொடர்ந்தவர்கள், ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர். ஆனால் those who stayed with him, யாரெல்லாம் அவரோடு இருந்தார்கள் பார்த்திங்க அப்படின்னா, கடைசியில் 12 பேர் தான் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 12 பேரில் கூட பார்த்திங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து 3 பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த இன்னர் சர்க்கிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன் என்றால் இந்த 12 பேர் கூட ஆண்டவரை சில நேரத்தில் அவர் கூட இல்லாமல் இந்த வேலைன்னு வெளியே போயிடுறாங்க. ஆனால் ஒரு 3 பேர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார்கள். அதில் ஒரு 1-2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மார்பு மேலே சாய்ந்து கொண்டு தூங்குவார்கள். எப்பொழுதும் அவர் கரத்தை பிடித்து உட்கார்ந்து கொண்டுவார்கள். அப்படியே இருந்தார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் கூடவே வைத்து கொண்டு இருந்தார். எந்த ஒரு காரியம், கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது கூட ஆண்டவர் என்ன செய்தார், எல்லாரையும் கொண்டு போனார். 11 சீஷர்களும் கொண்டு போனார். யூதாஸ் கரியத் இல்லை, எப்பொழுது 11 சீஷரும் கொண்டு போனார். ஆனால் தூரத்தில் வைத்து விட்டு 3 பேர் மட்டும் என் கூட வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்கன்னு சொல்லி அவர்கள் தனியாக கூட்டின்னு போய் ஜெபிக்க வைத்தார். ஹல்லேலூயா. மறுரூப மலையில் ஆண்டவர் கொண்டு போனார். மறுரூப மலையில் எல்லா சீஷரும் கொண்டு போகவில்லை. யார் அவருக்கு நம்பிக்கையாக இருக்கிறார்களோ, யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யார் இயேசு கிறிஸ்து, those who identify Jesus Christ as the Son of God, தேவகுமாரன் என்று ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ, அவர்கள் 3 பேரை மட்டும் தான், நெருக்கமான ஆட்களை மட்டும்தான் ஆண்டவர் மறுரூப மலையில் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அவர்களால் தான் இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபிகரேஷனை பார்த்தார்கள், அவர்கள் கண்களால் பார்த்தார்கள். அப்போ பாருங்கள், ஆண்டவர், there were many followers, there were many to serve. இன்றைக்கு நாம் நிறைய பேர் ஆண்டவரை நான் சேமிப்பேன், நான் ஆண்டவரை சேமிப்பேன், ஐ வில் சர்வ் த லார்ட், நான் ஆண்டவரை சேமிப்பேன் என்று ஏராளமான நபர்கள் ஆண்டவரை சுற்றி கொண்டு வருவார்கள். நாமும் அதை செய்கிறோம். நான் ஆண்டவரை சேமிப்பேன், இயேசு கிறிஸ்துதான் என் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் பின்னாடி ஓடுகிற ஒரு அனுபவத்தில் நாமும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை என்று சொல்லவில்லை, இட்ஸ் குட். ஆனால் do you follow Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து நடக்கிறீர்களா? do you follow him? follower of Jesus Christ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அழகாக வசனத்தில் சொல்லுவது, தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து பின்பதாக போகிறவன் தான் ஃபாலோவர் சொல்லியிருக்கு.
Those who carry their own cross and follow him, behind him, are the followers of Jesus Christ. Those who obey his commandments, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கீழ்ப்படுகிறார்களோ. என்ன வார்த்தைகளை நாங்கள் ஏங்க கீழ்ப்படியல? நாங்கள் ஏன் கீழ்ப்படிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை? கோபப்படும் போது கோபப்படுங்க, எரிச்சல், பொறாமை, சண்டை, தவறான வழிகளில் போவது, பொய் சொல்வது, பெருமை, ஏராளமான காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவல் நம்மகிட்ட இருக்கு. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிங்கள் என்றார் ஆண்டவர். அப்போ அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால், அவர் வார்த்தை, if we obey Jesus Christ's words, then we become followers of Christ. ஆனால் கடைசியாக ஒரு காரியம் என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, those who stay with me, என்னோடு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற பீப்புள், ஆண்டவரை நான் மிகவும் நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? அப்பொழுது you have to be in the close circle of Jesus Christ. Hallelujah. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? எல்லாரும் தானே க்ளோஸ் சர்க்கிள், ஆண்டு இயேசு கிறிஸ்துவோட எல்லாரும் தானே? நோ, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ். ஆண்டவரோட நெருக்கமான ஆட்கள், அதிகமாக நெருக்கமாக இருக்கிறார்கள், வேற வேற இதில் இருக்கிறாங்க. கடைசியாக ஆண்டவர் 3 பேரை தான் கூட கொண்டு போனார். 12 சீஷர்கள் இருந்தாலும் 11 சீஷர்கள் தான் ஊழியத்திற்கு சென்றார்கள். ஏராளமானவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து இருந்தார்கள். there were many followers, the many to serve. கடைசியாக ஆண்டவரோடு தங்கி இருந்தவர்கள் 120 பேர் மட்டும்தான் மேல் மாடியில் ஆண்டவர் சொன்னதை கேட்டு ஜெபித்து கொண்டு காத்து கொண்டு இருந்தார்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக. 500 அப்போஸ்தலர் நடபடிகளை போட்டு 500 பேருக்கு மேலே ஐ விட்னஸாக இருந்தார்கள். 500 பேருக்கு மேலே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 40 நாட்கள் இருந்தார் ஆண்டவர். 500 பேருக்கு மேலே அவரை பார்த்தவர்கள் இருந்தார்கள். வேர் ஆர் த 500 பீப்புள்? எங்கே போனார்கள் அந்த 500 பேர்? ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து? அப்போ அந்த மேல் மாடியில் 500 பேர் இருந்திருக்கணும் அல்லவா? மினிமம் நம்பர் சொல்லணும்னா கூட there should have been 500 people there. Why there were only 120 people? ஏன் அங்கே 120 பேர் தான் இருந்தார்கள்? அப்பொழுது ஸ்டேயிங் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்றால் there is a inner circle for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறீர்களா? பாஸ்டர், நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ஒருவர் தான், நான் யாரையும் நம்புறதில்லை, நான் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்புகிறேன், எனக்கு அவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்பொழுது ஆண்டவர் சொல்லும் வார்த்தை இதுதான், நான் எங்கே இருக்கிறேனோ நீ அங்கே இருக்க வேண்டும். அப்படின்னா ஆண்டோடைய சமூகத்தில் எப்போதும் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய சமூகம் நாம் எப்பொழுதும் நாடி செல்ல வேண்டும். அதுதான் தாவீது எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தான். ஆண்டுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் விழுந்திருந்தான். அவன் செய்த காரியம் பாருங்க, எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆலயத்தில், எப்பொழுதும் ஆண்டுடைய சமூகத்தில். அவனோட ராஜா, நிறைய வேலை இருந்தது, நிறைய காரியம் இருந்தது, இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எப்பொழுதும் ஓடி போய் அங்கே போய் உட்காந்துக்குவான். பாருங்க, அவனை பார்த்தா தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு பிரியமானவன்றார், என் கண்களுக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிறார். அப்போ ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன்? ஏன் தாவீதை ஆண்டவர் இழுத்து கொண்டார்? ஏன் அவர் காரியத்தினால் இழுத்து கொண்டார்? ஏனென்றால் தாவீது ஆண்டவரை தேடி தேடி ஓடினான், ஆண்டவரை நேசித்தான். இன்றைக்கு நாம் இருப்பது, இந்த காலத்தில் ஏன் நம்மை நேசிக்கிறார்? ஏன் ஆண்டவர் பிதாவானவர் நம்மை நேசிக்கிறார்கள் தெரியுமா? வெரி சிம்பிள் ஆன்சர், பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அன்றைக்கு அவர்கள் செய்ததெல்லாம் ஓடி ரைச்சியஸாக நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஓடி ஆண்டவரிடம் ஓடினார்கள். ஆனால் இன்றைக்கு அதை இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதை யாரெல்லாம் உணர்கிறீர்களோ அவர்களெல்லாம் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை, வார்த்தை யாருக்கெல்லாம் புரிகிறதோ அவர்களெல்லாம் பாக்கியவான்கள். என்னன்னா
இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து சிலுவையில் செய்த காரியத்தினால் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் காரியத்தினால் இழுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன? we have to serve him. அவரை நாம் சேவிக்க வேண்டும். அவரோடு இருக்க அவர் பின்தொடர வேண்டும். we have to be followers of Jesus Christ. also we have to stay with him. அவரோடு தங்கி இருக்க வேண்டும். அவரோடு என்றைக்கும் தங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு தங்கி இருப்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரோடு தங்கி இருப்பது ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏதாவது ஒரு காரியம் வரும்பொழுது நம்ம அந்த சமூகத்தை விட்டு விலகி போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப மோசமான சூழ்நிலை போகும்பொழுது நம்ம சில நேரத்தில் யோசிக்கிறோம், சே என்ன அதை பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். எல்லாரும் யோசிப்போம் அந்த நேரத்தில். ஒரு நேரம் போகிற நேரம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். சே என்ன வாழ்க்கை, இப்படி எதுக்கு வாழணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆண்டவரோடு விசுவாசமாக ஆண்டவரோடு தங்கி இருப்பது ரொம்ப 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 கடினமான காரியம். அன்றைக்கு 3 பேரும் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரோடு நெருங்கி பழகினவர்கள் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணு அப்படின்னா தூங்கி விட்டார்கள். ஆண்டவர் கோபப்படவில்லை, ஆனால் கேட்டார், ஏன் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா? ஒரு மணி நேரம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடாதா என்று அன்போடன் கேட்டார். அதுதான் ஆண்டவருடைய நெருக்கி. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், why? Because it is difficult to always stay in the presence of God and stay in the feet of God. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எப்பொழுதும் கடினமான காரியம். Focusing always on Jesus Christ is very difficult. எப்பொழுதும் நானும் சில நேரத்தில் தவறி சில நேரத்தில் யோசிக்க முடிச்சா பரவாயில்ல போட்டோம் முடியல அப்படின்னு. மனிதனுடைய வீக்னஸ், பலவீனம் என்ன பண்ணுகிறார்? இழுத்து கொண்டு வெளியே ஆண்டோடைய சமூகத்திலேருந்து நம்மளை இழுத்து கொண்டு வெளியே வருகிறது. பிசாசான வேறு என்ன பண்ணுறான் அப்படின்னா, பார்த்தியா என்ன நடந்தது பார்த்தியா, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஓடனே என்ன நடந்தது பார்த்தியா அப்படின்னா அப்படி இழுத்துன்னு வரான் வெளியே. எல்லாரோடைய வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் நடந்திருக்கும். அப்பொழுது நாம் யோசிப்போம், என்ன இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு. ஆண்டவரோடு தங்கி இருப்பது மிக கடினமான ஒரு காரியம். அதனால்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதியிருக்கிறார், அவரை இழுத்து கொள்கிறார் என்று. படிப்போம் அதே சாப்டரில் 12ஆம் அதிகாரத்திலேயே 32ஆம் வசனம் படிப்போம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளோ அன்பாக சொல்கிறார் பார்த்தீங்களா? நான் இந்த பூமியில் உயர்த்தும் பொழுது, when I am lifted up, நான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எல்லாரையும் I will take everyone towards me, நான் இழுத்துக்கொள்வேன் என்றார். அப்புறம் ஆண்டவருடைய அன்பை பார்த்தோமா? அப்போ என்ன சொல்கிறாரு? அவருடன் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும், தங்கி இருக்க வேண்டும். be with God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் அழகாக சொல்கிறது. அந்த வசனம் படிங்க இன்னொரு வாட்டி. 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். பாருங்க. அப்போ அந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்கிறது, we have to stay in the Lord. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கடினமான ஒரு காரியம் என்னென்றால் ஆண்டவரோடு தங்கி இருப்பது தான். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார், நீ செய் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ரெகுலராக யோவானில் நம்ம தெரிஞ்ச வசனங்கள் 1-2 இருக்குது. அது படித்தோம் என்றால் அது நமக்கு எல்லாம் மனப்பாடமாக நிறைய பேர் தெரியும். யோவான் 3:16 பார்த்தீங்கன்னா ஜான் 3:16 எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். ரைட்டா? அது படிங்க. அது யோவான் 3:16. For God so loved the world. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய அன்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We are seeing God's love today. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது how much God loves you. கர்த்தர் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் சில நேரத்தில், இந்த உலகத்தில் நம்மளை நேசிக்க யாருமே இல்லை,
நம்ம கூட இருக்கிறவங்களாம் துரோகிங்களாக இருக்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம யோசித்துனே இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் நம் பக்கமாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தை நேசித்தார், உன்னையும் என்னை நேசித்தார். அதனால் என்ன பண்ணார் பார்த்தீங்களா, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை அவர் பிடித்து வைக்கவில்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. படிங்க, இதே மாதிரி ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 1 யோவானில் படிப்போம். 1 யோவான் கடைசியாக இருக்கும் அந்த புத்தகம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9, 10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாத்தீங்களா, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு வெளிப்பட்டது. How God loves us, how much he loves us, because he sent his son Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினார், இவ்வளவாய் நேசித்தார் என்கிறார் வசனத்தில் ஆண்டவர். He loves you so much. நீங்கள் ஏன் இப்போ வருத்தமாக இருக்கீங்க, ஏன் கவலையாக இருக்கிறீங்க, ஏன் எனக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்கிறீங்க, ஏன் என்னை எல்லாம் ஏமாத்துறான்னு யோசிக்கிறீங்க, ஏன் எனக்கு பண கஷ்டம் இருக்குன்னு யோசிக்கிறீங்க, ஏன் என்னை கை விட்டுருவாங்க யோசிக்கிறீங்க, நான் அசிங்கப்பட போகிறேன்னு ஏன் யோசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், இதை ஏன் மறந்து விட்டீர்கள்? அதுதான் ஆண்டவர் என்று சொல்கிறார். God loves you. படிங்க மேல. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் அவரை நேசிப்பதால் அல்ல, நாட் பிகாஸ் யூ லவ் ஹிம், அப்படி அல்ல. நான் ஆண்டவரை நேசிக்கிறதால் என்னை நேசிக்கிறது இல்லை. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை நேசித்தார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே ஆண்டவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே இந்த ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். நீ சரியான வாழ்க்கை வாழாத போவே, நீ ஒரு கிறிஸ்துவனாய் இல்லாத போவே, ஒரு இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படாத நபராய் இருக்கும் பொழுதே ஆண்டவர் உன்னை முன்குறித்து உன்னை நினைத்தார். அதுதான் பெரிதான அன்பு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நல்லவனாக இருக்கிறேனே ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். இல்லை, நீ நல்லவனாக இருக்கிற ஏன்னா நீ ஆண்டவரை நேசிப்பதால் நீ நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணுற. ஆனால் ஆண்டவர் நீ நல்லவனாக இருக்கிறதுக்கு முன்னாடியே, நீ ஆண்டவரை அறியாததுக்கு முன்னாடியே, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னை நேசித்தார். இதுதான் தேவ சத்தியம், வேத சத்தியம். அதனால்தான் தேவ குமாரனை அனுப்பினார். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து உன் வாழ்க்கை மாறும் என்பதற்காக அவர் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை தகன பலியாக அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத சத்தியம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதில் ஏன் அப்படின்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, God is love. ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏங்க 3 காரியங்கள் God isன்னு வரும். 3 வேதத்தில் இவ்வளோதான் எழுதியிருக்கு. God is light, 1 யோவானில் இருக்குது. God is love, இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று இருக்கு. God is spirit, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று 3 காரியங்கள் மட்டும்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 காரியங்கள் ஒரு காரியம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், God is love. அப்போது ஆண்டவரை can you explain to me how God is, what is God அப்படின்னு சொன்னால் நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும். God is light, God is love, God is spirit. ஏனென்றால் இந்த 3 சத்தியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவன் அன்பாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார் என்று 3 காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போது வேதத்தில் என்ன சொல்லுது, நீங்கள் மற்றவர்களை நேசிக்க மாட்டேன்னு இருக்கிறீங்களே, இந்த கேரக்டர் ஏன் உங்களுக்குள்ளே இல்லை? இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நான் தேவன் அன்பாக இருக்கிறேனே,
என்னுடைய கேரக்டர் உங்ககிட்ட இருக்கணுமா இல்லையா, நீங்கள் அன்பாக இருக்கணுமா இல்லையா, இதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அவரோட ஒரே பேரான குமாரன் அவ்வளவு உங்களை நேசித்ததால் அவர் ஒரே பேரான குமாரன் அனுப்பினார் அல்லவா. அப்போ அந்த அன்பு உங்களுக்கு புரியணுமா அல்லவா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும், வாட் ஐ ஹாவ் டு டூ, ஐ ஹாவ் டு ஷோ லவ் டு அதர்ஸ். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன் பாருங்கள், நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. சாதாரணமாக நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, சவுல் பாருங்கள், சவுல் என்ன பண்ணுறான், பவுலா மாறுறதுக்கு முன்னாடி சவுல் என்ற நபர் எல்லா சபைகளையும் போய் அடித்து உதைத்து எல்லாரையும் இழுத்துன்னு போய் ஜெயிலில் போகிறான். சவுல் என்றாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் பயப்படுறாங்க. சவுல் வரானா, ஐயோ 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 பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட நபரை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவுலை பவுலாக மாற்றுகிறார். அவர் அன்பினாலே என்ன பண்ணுறாருன்னா, அவரை துன்புறுத்துறவரை கூட, those who persecute him also, அவரை யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்களை கூட ஆண்டவர் நேசித்தார். சவுல் ஆண்டவரை துன்புறுத்தி கொண்டே இருந்தான். ஆண்டவர் ஏன் சவுல், ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். படிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கை, அப்போஸ்தலர்ல 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அந்த மத்தியான நேரம், அது மத்தியான நேரம் நம்ம கண்ணே மேலே தூக்கி பார்க்க மாட்டோம். மத்தியான நேரத்தில் போயின்னு இருக்கான். அதுவும் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். அந்த நேரத்தில் அவன் போய் கொண்டு இருக்கிறான் டமஸ்கு பட்டணத்தில். வெயில் பயங்கரமாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த வெயிலை சூரியனை காட்டிலும் ஒரு பெரிய ஒளி வந்து அவனை கீழே தள்ளிவிட்டது. பார்த்தீங்களா, காட் இஸ் லைட்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். அப்படிப்பட்ட ஒளியை பார்த்து விழுந்து விட்டான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். சவுலை மட்டும் பார்த்து கேட்கவில்லை, நம்மை பார்த்தும் என்று கேட்கிறார். இன்னைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்னை துன்புறுத்துகிறார். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு பணம் இருக்குன்றத, இப்போ பணப்பெருமை, அதிகாரம், செல்வாக்கு, பொறாமை, அப்புறம் பார்த்திங்கன்னா பல ஆசைகள், இதை வாங்கணும் அதை வாங்கணும் இதை செய்யணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை, மற்றவர்களை நேசிப்பதில்லை, தவறான வார்த்தைகளை பேசுவது, கோபப்படுவது, எரிச்சல் படுவது, புறம்பே பின்னாடி பேசுவது, ஏராளமான காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் பேரை வேணால் போட்டுக்கோங்க, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். ஆமாம், அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ற, நீ என்னை துன்பப்படுத்துற. இன்றைக்கு அதுதான் நமக்கு வார்த்தையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், தன்னுடைய காருண்யத்தினாலே நம்மளை இழுத்து கொள்கிறார் என்பதுதான் வாசனம். டிவைன் அட்ராக்ஷன், தெய்வீக ஈர்ப்பு ஆண்டவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது நம்ம மேலே. அவர் நேசிக்கிறார், இழுக்கிறார். அவரை விரோதம் செய்து காட்டி கொடுத்தவர்களை கூட ஆண்டவர் நேசித்தார். ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு பார்த்தேன்னா பாருங்கள், அவரை கைது செய்யறதுக்கு போகும்பொழுது திடீரென்று கூட இருந்த அந்த சீஷர்கள் ஒருவன் பட்டயத்தை எடுத்து காதை வெட்டி விடுகிறான். அங்கே இருந்த அதிகாரிகள் ஒருத்தர் காதை வெட்டி விடுகிறான். ஆண்டவர் அவனை திட்டிவிட்டு அந்த காதை எடுத்து வைத்து அவனை சுகமாக்குகிறார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அவனை விரோதித்தவர்கள், அவனை எதிர்த்தவர்கள் எல்லாரையும், ஆண்டவர் எதிர்த்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசித்தார்.
ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மேலே ரொம்ப நேசிக்கிறார், நம்ம அதிகமாக நேசிக்கிறார். அதுதான் நம்ம வசனங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். 1 யோவான் அப்படியே படிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், we are the children of God. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்கள் பைபிளில். யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் God. யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்காக ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். காட் லவ்ஸ் யூ. அதை ஆணித்தரமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால், ஆண்டவரின் தெய்வீக அன்பு, ஆண்டவரின் தெய்வீக லவ் அண்ட் அட்ராக்ஷன் இஸ் டிவைன் அட்ராக்ஷன். அவர் நம்மை இழுத்து கொள்கிறார் அவர் அன்பினாலே என்பதுதான் உண்மை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் வந்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நேசிக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்து தருவார். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah, 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 hallelujah. Lord Jesus, we praise you, Lord. அப்பா பிதாவே, அப்பா மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அன்பின் தேவனே, அப்பா பரிசுத்தரே, அப்பா மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, இந்த நாளில் கூட உம்முடைய அன்பை கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி. உம்முடைய காருண்யத்தினாலே எங்களை இழுத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய அன்பினாலே எங்களை இழுத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரே, எங்களை நேசிக்கிறீரே, எங்களை நீதிமானாக்கினீரே. ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை மன்னித்தீரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் எங்களை உயர்ந்த இடங்களில் வைத்திருக்கிறீரே. அப்பா எங்களை, அப்பா தேவரே, உங்களுடைய சட்டைகள் நிழலால் எங்களை மறைத்துக் கொள்கிறீரே. அப்பா எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறீரே, அனைத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அதற்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பு பெரியது அப்பா, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பு பெரியது. அதற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. தேவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொள்ளாமல் ஏனோதானோ என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. எங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் கற்றுக்கொண்டு உம்மோடு கர்த்தாவே நடக்க we have to be taught by நீங்கள் சொல்லி கொடுத்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. தேவரே, எங்கள் பலத்தை தாங்க. உம்மோடு தங்கி இருக்க நீர் கிருபை தாங்கப்பா. தேவரே, எப்பொழுதும் உம்மோடு தங்கி இருக்க தேவரீர். உம்முடைய கர்த்தாவே பிரசனத்தில் வாழ நீர் கிருபை தங்களுக்கு கற்றுக் கொடுங்க தேவரீர். வழிநடத்தி பலப்படுத்துங்க. உங்களுடைய அன்புக்காக நன்றி அப்பா. உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீரே பிதாவே, அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் ரட்சிப்பை அடைய கர்த்தாவே, நாங்கள் இந்த வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டுகிறோம் என்றால் அது நீங்கள் செய்த ஒரு காரியம். நீங்கள் உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதால் மட்டுமே இன்றைக்கு நாங்கள் பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் நல்ல வீட்டில் இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல வாகனத்தை கொடுத்துருக்கிறீங்க அப்பா. தேவரே, நீங்கள் கொடுத்தது தான் அப்பா. உம்முடைய அன்பு நீங்கள் முதலாவது காட்டினது தான். நாங்கள் நேசித்தது அல்ல. நீர் எங்களை முன்குறித்து எங்களை நேசித்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி என் தேவனே. ஹல்லேலூயா. தேவரீர் அப்பா எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. இம்மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உண்மையே துதிக்கிறோம். ஜெபத்தில் அப்பா இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க, வழிநடத்துங்க. இந்த தேவைகளை அனைத்தையும் சந்தித்தருங்க. இந்த வாரத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை அனைத்தையும் அப்பா தேவரீர் நீ சந்தித்தரலுங்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்பா, ஒருத்தருக்கு கர்த்தாவே 10 ரூபாய் இருக்கலாம், ஒருத்தருக்கு 10 கோடி இருக்கலாம் அப்பா தேவரீர். அது எல்லாமே உமக்கு ஒன்றுமே கிடையாது தேவரீர். அப்பா, ஒருத்தருக்கு சுகம் பலன் இருக்கலாம் கர்த்தாவே தேவரீருக்கு. ஒருத்தருக்கு அன்பு தேவைப்படலாம், ஒருத்தருக்கு சமாதானம் தேவைப்படலாம் கர்த்தாவே தேவரீர். ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படலாம் கர்த்தாவே தேவரீர். ஒருத்தருக்கு காலேஜ் அட்மிஷன் தேவைப்படலாம் தேவரீர். அப்பா நீரே தேவரீர் அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துங்க தேவரீர். ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் தேவைப்படலாம் தேவரீர், உம்முடைய அன்பை வெளிப்படுத்துங்க அப்பா தேவரீர். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்புடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.